சிலாபம் குருணாக்கல் பிரதான வீதியில் ஆபத்தான முறையில் மாட்டு வண்டியை ஓட்டி சென்ற போது எதிரே வந்த கார் ஒன்றுடன் மோதி மாடு விபத்துக்குள்ளான சம்பவம் தொடர்பாக ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேல் சப்ரகமுவ தென் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அனுராதபுரம், மன்னார், வவுனியா மற்றும் மொனராகலை மாவட்டங்களின் சில இடங்களிலும் வெப்பச்சுட்டென், அதாவது மனித உடலுக்கு உணரப்படும் வெப்பமானது எச்சரிக்கை மட்டம் வரை அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. பெண் ஒருவருக்கு சொந்தமான மோட்டார் வாகனத்தின் எரிபொருள் QR குறியீட்டை ஓவர் ரைட் செய்து அந்த வாகனத்தின் தரவுகளுக்கு புதிய QR குறியீடு தயாரித்து எரிபொருள் பெற்றுக்கொண்ட நபர் ஒருவரை நிட்டம்புவையில் வைத்து குற்றப்புலனாய்வு திணைக்களம் கைது செய்துள்ளது. மத்திய கிழக்கு போர் நிலவரம் தொடர்பாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையின் அரிய மற்றும் அவசர விவாதம் நேற்று ஜெனீவாவில் நடைபெற்றது. ஈரான் அரசாங்கத்தினால் அந்நாட்டில் விதிக்கப்பட்டுள்ள இணைய தடை 26 நாட்களாக தொடர்வதுடன் அது 600 மணித்தியாலங்கள் என்ற எல்லையை தாண்டியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவித்துள்ளன. தடுப்பு காவலில் உள்ள அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே திடீர் சுகையீனம் காரணமாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இலங்கைக்கு போதைப்பொருள் விநியோகம் செய்யும் 29 முக்கிய போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் இதுவரை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதியமைச்சர் சட்டத்தரணி சுனில் வடக்கல தெரிவித்துள்ளார். விசேட வைத்திய நிபுணர் ஒருவரின் பரிந்துரையின்றி மனநல நோயாளிகளுக்கு வழங்கப்படும் மருந்துகளை இளைஞர்களுக்கு விற்பனை செய்த ஹட்டன் நகரின் மருந்தக உரிமையாளர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொக்கட்டிச்சோலை பகுதியில் மண்ணெண்ணெய் ஊற்றி கணவனால் தீ வைக்கப்பட்டதாக கூறப்படும் மனைவி 2 மாதங்களின் பின்னர் உயிரிழந்துள்ளார். உறுதிப்படுத்தப்பட்ட உண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆயுள் மீடியாவை ஃபாலோ செய்யுங்கள்.